ஒரு கிராமத்தில் பாண்டி தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பையன் மட்டும்தான் அந்த கிராமத்திலேயே ஸ்கூல் பக்கம் போனவன். மீதி யாருமே மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கினது கிடையாது. அவருடைய பையனை +2 வரைக்கும் படிக்க வச்சதே அவருக்கு பெரிய பெருமை. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. +2 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்தது. தன்னுடைய பையன் ரகு +2 பாஸ் பண்ணி நம்ம கிராமத்துக்கே திரும்பி வர போகிறான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் பாண்டிதேவர் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டாரு. கிராம மக்களும் ரகு கட்டாயமாக நல்லா படித்து நம்ம கிராமத்துக்கு பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்துவான் அப்படின்றதுல ரொம்பவுமே நம்பிக்கையாக இருந்தாங்க. ஊர் மக்களும் பாண்டிதேவரும் ரகுவுடைய வருகைக்காக பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. சும்மா நாதஸ்வரம் என்ன, பேண்டு வாத்தியங்கள் என்ன, ரகுவுடைய வருகைக்காக இத்தனை ஏற்பாடுகளையும் பாண்டிதேவர் செஞ்சு வச்சுருந்தாரு. ரகுவும் வந்தான். ரகுவை நல்ல ராஜ மரியாதையோட பேண்டு வாத்தியம் நாதஸ்வரத்தோட ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ரகு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா ஆரத்தி எடுத்தாங்க. ரகுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப உறுத்தலாக இருந்தது. நம்ம +2 பாஸே பண்ணலையே, எல்லாரும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னு நினச்சி இத்தனை ஆரவாரங்கள் செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு அவனுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருந்தது. என்னப்பா ரகு, +2 பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ரகுவுடைய அம்மா கேட்டாங்க. ரகுக்கு என்னதான் உள்ளுக்குள்ளே உறுத்தலாக இருந்தாலும் சரி, ஒரு பொய் தானே அப்படின்னு ஆமாம்மா பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். இது ஒரு பொய்யோட நிற்கலை. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் விதவிதமாக கேள்வி கேட்டு தொலைச்சாங்க. என்னப்பா ரகு பாஸ் பண்ணிட்டியான்னு ஊர் மக்கள் அத்தனை பேரும் கேட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆமாம் ஆமான்னு போய் சொல்லிகிட்டே வந்தான். ஒருத்தர் கேட்டார், என்னப்பா மேல்கொண்டு என்ன படிக்க போகிற, டாக்டருக்கு படிக்க போறியாமே அப்படின்னு கேட்டதுக்கும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு திரும்பவும் பொய் சொன்னான். அந்த பொய் அதோட நிற்கலை. ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு தன்னுடைய ஆசிரியர் சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்த நாளே ரகுவுடைய அம்மா அப்பா அவங்ககிட்ட சொன்னாங்க, ரகு நீ +2 பாஸ் பண்ணனா நம்ம ஊர் கோயிலில் உனக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டினோம், அதனால் உடனடியாக நம்ம கோயிலுக்கு போய் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ரகுக்கு உள்ளுக்குள்ள குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடுங்கிச்சு. நான் வெளியே காட்டிக்க முடியல. இந்த கூத்து இதோடு நிற்கலை. பாண்டிதேவர் என்ன செஞ்சார், ரகுவை நல்ல பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் சந்தைக்கு போய் விற்று பணத்தை கொண்டு வந்தார். பாண்டிதேவரை ரொம்ப பணக்காரன்னு சொல்ல முடியாது. அவருடைய பையன் படிக்க மேல்கொண்டு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய நிலத்தை கூட விற்று பையனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு இருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, ரகுவோட அம்மா அக்கம் பக்கம் மட்டும் இல்லாமல் கிராமம் முழுக்க இருக்கிற பெண்கள்கிட்ட தன்னுடைய பையன் +2 பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க. இந்த கிராமத்தில் ரகு +2 பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தெரியாதவங்களே யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரகுவால் பொறுக்கவே முடியலை. நம்ம இதுக்கு மேலேயும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக தன்னுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து அழுதான். ரகுவுடைய முகத்தில் பதட்டம் தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவுமே பயமாக இருந்தது. என்னப்பா ரகு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களும் பதட்டத்தோடு கேட்டாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் +2 பாஸ் பண்ணலை அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டான். பாண்டிதேவர் தன்னுடைய மகனை எழுப்பி தன்னுடைய மார்போடு அணைச்சிட்டாரு. என்னுடைய பையன் +2 பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதோட என்னுடைய பையன் பொய்யே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு பெருமை. தன்னோட அப்பா இந்த அளவுக்கு பெருந்தன்மையை யோசிக்காத நினச்சி ரகுவுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. நான் இனிமேலேருந்து எந்த காரணத்துக்காகவும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான் ரகு. இதை கேட்டுட்டு பாண்டிதேவருக்கு ஆனந்த கண்ணீராக வழிஞ்சுது.